வணக்கம் நண்பர்களே, நான் மதுரை மீனவன். ஒரு நண்பர் வந்து ஜிலேபிக்கும் பனையரி கண்டைக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியாதா அப்படின்னு கேட்டார். பார்த்துக்குங்க, இதுதான் பனையரி கண்டை. சிவைக்கு பக்கத்தில் ஜிலேபி எப்போ இருக்குது, பனையரி கண்டை எப்போ இருக்குன்னு பாருங்கள். வித்தியாசம் தெரியுதா? இருந்தால் ஒரு அப்படி நீந்தி போவார். பனையரி கண்டை பாருங்கள், வித்தியாசம் தெரியுதா? பனையரி கண்டைக்கு இதுக்கும் விடுறோம் பாருங்கள். பனையரி கண்டை ரைட்டில் இருக்குது, லெஃப்டில் இருக்குது ஜிலேபி முள் எப்போ இருக்கு பாருங்க, நீட்டாக இருக்கும். பனையரி கண்டைக்கு முள் தனித்தனியாக அப்படி நிற்கும், ஈக்கி மாதிரி. இந்த ஒரு எந்த சைடு நட்டமாக நடப்பாப்பில் இந்த செதில் பாருங்கள். சைடில் செதில் பாருங்கள். பனையரி கண்டைக்கு இந்த முள் சைடில் இருக்கா, செதிலில் பூரா முள் இருக்கும் பனையரி கண்டையில். கையில் பிடிச்சோம்னால ஈக்கி மாதிரி குத்துது. மண்டை வந்து குறவை மண்டை மாதிரி இருக்கும் பாருங்கள், குறவை கிராஸு பார்த்துங்க. இதுக்கு வித்தியாசத்தை பனையரி கண்டைக்கு இதுக்கு வித்தியாசத்தை. கீழே முள் அந்த முள்ளை வச்சு அடிக்குது வருங்க, கையில் முள் தெரியுதா? இதுதான் பனையரி கண்டை. முள்ளை வச்சு அதை முள்ளை